நகரத்தின் நாயகன் அத்தியாயம் 2 முதல் போராட்டம். சென்னை நகரின் ஒரு பகுதியில் தெருக்கள் ஒளியின்றி இருட்டடிப்பாக மக்கள் பதற்றமாக ஓடுகிறார்கள். ஒரு குழந்தை அழுது தன் தாயின் கையை பிடித்து அம்மா பயமாக இருக்கு என்று சொல்கிறது. இருள் விரைவில் பரவியது. பயம் மனிதர்களின் உள்ளத்தை கவ்வியது. கருப்பு நிழல் உருவம் உயரமாக காட்சியளிக்கிறது. அவன் கண்கள் சிவப்பாக எரிகிறது. காற்று சுழலும் சத்தம், பறவைகள் பறந்து செல்லும் காட்சி. மனிதர்கள் அனைவரும் என் ஆளுமைக்குள் விழுவார்கள். அவர்களின் பயம் தான் என். மறைமுக நூலகத்தில் யுவன் திடீரென்று விழிக்கிறான். அஸ்த்ரா அருகில் நின்று அவசரமான குரலில் சொல்கிறார். அஸ்த்ரா, நிழல் நகரை தாக்குகிறது. இனி உன் முதல் சோதனை வந்துவிட்டது. யுவன் திடுக்கிட்டு பார்த்து, நான் இன்னும் முழுமையாக வலிமை பெறவில்லை. ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். யுவன் தனது பள்ளி உடையை கழற்றி அஸ்த்ரா கொடுத்த ஒளி கவசத்தை அணிகிறான். கவசம் பிரகாசமாக எரிந்து அவனது உடல் சக்தி வாய்ந்தவனாக மாறுகிறது. இது தான் என் நகரம். அதை பாதுகாக்காமல் நான் உயிரோடு இருக்க முடியாது. நகர மையம். மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். யுவன் திடீரென குதித்து நிழலை எதிர்கொள்கிறான். ஒளி இருள் மோதல். யுவன், நகரத்தை விட்டு வெளியேறு. நிழல், ஆஹா, ஒரு சிறுவனின் வார்த்தைகள் என்னை தடுக்குமா? யுவன் விரைவாக தாவி ஒளிக்கைகளால் நிழலை தாக்குகிறான். சிறிய ஒளி பாய்ச்சல்கள் இருளை துளைக்கும், ஆனால் முழுமையாக அழிக்க முடியவில்லை. விடப்பெரிது, என் வலிமை போதவில்லை, ஆனாலும் நிறுத்தமாட்டேன். நிழல் திடீரென்று பெரிய காற்று சுழலை உருவாக்கி யுவனை சுவரில் வீசுகிறது. யுவன் ரத்தம் சிந்தி மூச்சு விட சிரமப்படுகிறான். மக்கள் அதிர்ச்சி அடைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிழல், இதுவே உன் சக்தியா? நீ ஒருபோதும் என்னை வெல்ல முடியாது. ஒரு சிறுவன், முந்தைய அத்தியாயத்தில் யுவன் காப்பாற்றியவன், குரல் எழுப்புகிறான். நீ முடியும் அண்ணா. தயவு செய்து விடாமல் போராடு. மக்கள் கூச்சலிடுகிறார்கள். நாங்கள் உன்னோடு இருக்கிறோம். விடப்பெரிது, அவர்கள் என்னை நம்புகிறார்கள். நான் இப்போது கைவிட்டால் அவர்கள் அனைவரும் அழிவார்கள். யுவன் மெதுவாக எழுந்து நிற்கிறான். அவனது கவசம் மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிர்கிறது. கையில் ஒளி கத்தி உருவாகிறது. நான் சாதாரணமானவன் அல்ல. நான் இந்த நகரத்தின் காவலன். யுவன் ஒளி கத்தியால் நிழலை தாக்குகிறான். ஒளி மற்றும் இருள் மோதும் போது பெரிய சத்தம், முழு வானம் குலுங்குகிறது. நிழல் சிறிது பின்வாங்குகிறது. நிழல், இது முடியாது, உன் வலிமை இன்னும் முழுமையில்லை. யுவன், ஆனால் என் மனதில் உள்ள தைரியம் முழுமையாக இருக்கிறது. நிழல் முழுமையாக அழிக்கப்படாமல் புகையாக மாறி மறைகிறது. யுவன் சோர்வாக தரையில் அமர்கிறான். மக்கள் அவனை சுற்றி நன்றி கூறுகிறார்கள். உரையாடல். மக்கள், நீ எங்களை காப்பாற்றினாய். யுவன் மெல்லிய புன்னகையுடன், இது துவக்கம் மட்டுமே. அஸ்த்ரா தூரத்தில் இருந்து பார்க்கிறார். அவர் மனதில் சிந்திக்கிறார். நிழல் இன்னும் அழிக்கப்படவில்லை. இது வெறும் ஆரம்பம். யுவனின் உண்மையான சோதனை இன்னும் வரவில்லை. அத்தியாய முடிவு. முதல் போராட்டம் முடிந்தது. ஆனால் நிழல் மீண்டும் திரும்பும். யுவனின் பயணம் இன்னும் நீள்கிறது. பாழடைந்த அடிநிலை கோட்டை. கருப்பு புகை சூழ, காற்றில் சத்தம். நிழல் காயமடைந்த குரலில் சிரிக்கிறான். அந்த சிறுவன் என்னை தோற்கடித்தான், ஆனால் நான் அழிந்துவிடவில்லை. இப்போது அவன் என் பழியை சந்திக்க வேண்டும். மக்கள் மீண்டும் தங்கள் வேலைக்கு திரும்புகிறார்கள். பள்ளியில் யுவன் நண்பர்களோடு சிரிக்க முயற்சிக்கிறான், ஆனால் உள்ளுக்குள் கவலை. நான் அவர்களை காப்பாற்றினேன், ஆனால் நிழல் இன்னும் உயிருடன் இருக்கிறான். அடுத்த தாக்குதல் எப்போது வரும்? மறைமுக நூலகத்தில் அஸ்த்ரா யுவனிடம் பேசுகிறார். அவர் சீரியஸ் முகத்துடன். அஸ்த்ரா, நிழல் பலவீனமில்லை யுவனே. அது உன் மனதை உடைக்க முயற்சிக்கும். இப்போதுதான் உன் மிகப்பெரிய சோதனை ஆரம்பமாகிறது. யுவன், எனக்கு பயம் இல்லை. ஆனால் என் நண்பர்களுக்கு, என் குடும்பத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது. நிழல் இருள் சக்தியால் சில மனிதர்களை கட்டுப்படுத்துகிறான். அவர்கள் கண்கள் கருப்பு நிறத்தில் மாறுகிறது. இனி மனிதர்களே என் ஆயுதம் என்று நிழல் சிரிக்கிறான். யுவன் பள்ளியில் வகுப்பு பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சில மாணவர்கள் வன்முறையாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கருப்பு சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள்.